எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 50 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. இது வரையும் விட்டுருக்கக்கூடிய ப்ரோமோ எல்லாமே மொக்க ப்ரோமோ தான். ஓகேவா, இந்த ஒரு ப்ரோமோ தான் பயங்கரமாக வந்திருக்கு. பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. என்ன அப்படின்னா, போட்டியிலேருந்து விலகினாங்க இல்லையா, அவங்களாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் விளையாடலாம். அதாவது ராணவ், சௌந்தர்யா, நம்ம தீபக், முத்துக்குமரன்லாம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க விளையாடலாம், ஆனால் அவங்கள தடுத்து தான் நிறுத்தணும் போல். அதாவது பொம்மை எடுக்காமல் தடுத்து தான் நிறுத்தணும். ஆனால் அவங்க பொம்மை மேலே வந்து கையை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸாக இருக்கும். பொம்மை எடுத்துகிட்டு போகிறவங்கள வந்து தடுக்கணும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஓகேவா, அதன்படி வந்து பார்த்தோம்னா ஜெஃப்ரியை வந்து தடுக்கிறாரு. ஜெஃப்ரி, ரயானு, நம்மளுடைய ராணவ் 3 பேர் இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து தடுக்கிறார். பொம்மை மேலே தான் கையை வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, உடனே நம்ம ராணவ போய் ரயானை வந்து அடிக்க போகிறாரு. அடித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ப்ரோமோ படி. கையை வாங்கிட்டு அடிக்க போகிறாரு. லைட்டாக அடிச்சிட்டாரு போல். உடனே வந்து பார்த்தோன்னா ராணுவம் திரும்பி அடிக்க வராரு. மற்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இதில் வந்து பொம்மையை கை வச்சது அப்படிங்கிறது தப்பு தான். அது வந்து அந்த பிடிக்க போகும்பொழுது தெரியாமல் கூட கைப்படலாம், இல்லை தெரிஞ்சு கூட படலாம். ஓகேவா, அதுக்காக வந்து மேலே கையை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பானது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கொடூரமான அந்த முகம்லாம் வந்து வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ரயான் அப்படின்றவர் மோசமாக தான் நடந்துக்கிட்டார். இதில் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் கூட போய் கேட்குறாங்க, ஏன்டா அதுக்கு போய் அடிக்க போகிறவனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு ரயான் வந்து ராணுவ பார்த்து கத்துறாரு. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடியுது. ஃபயரான ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா, இன்னும் அடுத்தடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்தோன்னா இன்னும் பயங்கரமான சண்டை நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நடக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.